நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் படிச்சிட்டிங்களா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 அப்லோட் பண்ணிட்டேன். இன்னொன்று கூட கொஞ்சம் நேரம் 2 அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஓவரால் 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நான் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அதை நான் பப்ளிக் எக்ஸாம் மைண்ட்ல வச்சு சொன்னது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிருமோன்னு. பட் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், 5 மார்க்ல 50 அவுட் ஆஃப் 50 நீங்க எடுக்கிறதுக்கு லாஸ்ட் இயர்ல நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரையும் நான் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அது எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நான் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. அதை வச்சு உங்களுக்கே ஐடியா கிடைக்கும் எது அதிகமாக கேட்டிருக்காங்க, எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கேட்ட எல்லா கொஸ்டினையுமே நான் இந்த இடத்துல எழுதிட்டேன் சாப்டர் வைஸ். ஒரு சாப்டருக்கே இந்த பாருங்க, இந்த சாப்டர்ல ஒன்று, இந்த சாப்டர்ல ஒன்று, இந்த சாப்டர்ல ஒன்று, இந்த சாப்டர்ல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒன்று அல்லது ஒரு சில சாப்டர்ல தான் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாமே சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டுமாவது நல்லா படிங்க. இந்த 50 அவுட் ஆஃப் 50 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கு, டிஸ்டிங்விஷ் பிட்வீனு, கிவ் த ரீசனு, ஸோ இதெல்லாம் நல்லா படிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்கலாட்டி நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி வீடியோஸ்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 5 மார்க்ல நீங்க படிச்சிருக்க வேண்டியது நான் சொல்றேன். ஹிஸ்டரியில் அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்குது, இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும், எனக்கு தெரியும். பட் நீங்க ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஸ்டின் தானே, மேபி ஒரு சில ஸ்கூல்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து கொஸ்டின் கொஞ்சம் எடுக்கலே டஃபா எடுக்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் சொல்றதெல்லாம் வந்து எவ்வளோ டஃபா கேட்டாலும் உங்களால் எல்லாமே மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியுது எக்ஸாம்ல படிச்சதுனால அப்படின்னா நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல லீக்கேஜ் ஆஃப் நேஷன்ஸ் 2 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல 2 டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, அது பாத்துக்கோங்க. அடுத்து ட்ரெட்டி ஆஃப் வெஸ்டைல்ஸ், இது பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைம் கேட்டிருக்காங்க. மெயின் கேசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஸோ அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஈவன் இந்த கொஸ்டின் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 8 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து 4 டைம்ஸ் 2 டைம்ஸ்னு வந்திருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் அப்படியே சாப்டர் 3 வந்தோம் அப்படின்னா அனாலிஸ் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, இந்த சாப்டர்லேருந்து இதுதான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. 4 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தானே, இப்போ ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர்ஸே கம்மி தான். ஸோ பார்த்துக்கோங்க. சாப்டர் 4ல இதே சாப்டர் 2 வந்து ரொம்ப ரேரா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொடுக்கல. வேணும் அப்படின்னா நீங்க வந்து சாப்டர் 2ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன் அப்படின்னு இருக்கும் ஒன்று, யூஎனுடைய ஸ்ட்ரக்சர், அது மட்டும்னா பார்த்துக்கோங்க. ஓகே. சாப்டர் 4ல ஹிஸ்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் பார்த்துங்க. 1 or 2 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மென்ஷன் பண்ணல. சாப்டர் 6ல பாத்தீங்க அப்படின்னா இது அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரெவால்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ 8 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. சாப்டர் 7ல கேசஸ் ஆஃப் த ரெவால்ட் ஆஃப் 1857 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. சாப்டர் 8ல காந்திஜி இன்டு த மாஸ் லீடர் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பாத்துங்க. சாப்டர் 9ல இது தமிழ்நாடு இஸ் த சிவில் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. சாப்டர் 10ல இது பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் 2 டைம் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்படியே பார்த்தோம்னா ஜியோகிராஃபில சாப்டர் 2ல சவுத் வெஸ்ட் மன்சூன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. சாப்டர் 4ல மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 5ல அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 6ல அக்கவுண்ட் அண்ட் ரிவர் காவேரி 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 7ல டிஃபரன்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் 1 டைம். அப்புறம் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு 2 டைம் கேட்டிருக்காங்க. சிவிக்ஸ்ல சாப்டர் 1ல ஃபியூச்சர்ஸ் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 2ல பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா 2 டைம்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் 4 டைம்ஸ். சாப்டர் 3ல மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க் வெரி இம்பார்ட்டன்ட் 2 டைம்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் 2 டைம்ஸ். சாப்டர் 4ல டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்ஸ் 2 டைம்ஸ். அடுத்தது இந்தியா ஃபாரின் பாலிசி 1 டைம், நான் அலைன்மெண்ட் 2 டைம். சாப்டர் 5ல ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் 2 டைம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபில சிவிக்ஸ்ல. எக்கனாமிக்ஸ்ல
சாப்டர் 1ல கால்குலேட் த ஜிடிபி கிராஸ் டொமெட்ரிக் ப்ராடக்ட் 3 டைம்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and deployment 1 time, சாப்டர் 3ல green revolution 1 time, அடுத்தது objectives of new agriculture policy இது 3 டைம் கேட்டிருந்தாங்க, மார்க் பண்ணாம விட்டுட்டேன். சாப்டர் 4ல black money and cases of black money 4 times, structure of GST. சாப்டர் 5ல ஒண்ணே ஒண்ணு important characters of successful industries clusters 2 times கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. so these are the most repeated important 5 mark questions, repeated questions. so இத நல்லா படிச்சுக்கங்க. all the best, நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க.